நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த 1/2 லிட்டர் தண்ணியோட விலை நம்ம ஊர் பைசாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 130 ருபீஸ். இந்த தண்ணியை வந்து நான் நிறைய வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இசோவும் நந்தினியும் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து ஒரு குட்டி விலாக் தான். நாங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு சும்மா அப்படி வெளியே போகிற நேரத்தில் பயங்கர மழை வந்துட்டு, அதனால் வந்து மழைக்கு ஒதுங்கி வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் பண்ணதுக்காக ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே போனோம். அங்கே போகிற இடத்துல வந்து வேறு நிறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம். அப்போ பார்த்து இந்த ஃபிஜி வாட்டர் வந்து கண்ணில் பட்டுட்டு நான் ரொம்ப நாளாக வந்து நந்தினிக்கும் இசோக்கும் வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினச்சது வந்து இருந்துச்சு. இசோட்ட சொன்ன உடனே அவன் கடாருன்னு சொல்லி எடுத்து உள்ள தூக்கி போட்டுட்டான். இந்த தண்ணியோட விலை என்னென்னா வந்து 130 ரூபா. இந்த தண்ணியோட மேட்ரு என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஃபிஜி அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் இருந்தால் வருது. இந்த ஐலாண்டு எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன தீவு தான். இந்த தண்ணியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது வந்து பேக்கிங் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுறது வரைக்கும் யாரோட கை எதுவுமே வந்து படாத ஒரு வாட்டர் தான் இந்த வாட்டர். இந்த தண்ணி வந்து அந்த ஃபிஜி ஐலாண்டில் உள்ள மலைகளில் இருந்தால் கிடைக்குது. இந்த தண்ணியில் வந்து நேச்சுரலாகவே கால்சியம், மெக்னீஷியம், அடுத்த மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம நார்மல் வாட்டரில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஆட் பண்ணுவாங்க, ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை, நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த தண்ணியோட விலை கூடுதல். இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேறு யாராச்சும் நீங்கள் முன்னாடி குடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கு? நாம அர்த்தமா இருக்குது. நார்மலா ஆடா பாவிகளா, பைசா போச்சா அப்போ?